10 வருஷ ப்ராசஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆட்சியில் நம்ம கொண்டு வரல, 10 வருஷமாக இருக்குது. அது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு திட்டம். என்ன நான் குறிப்பாக அதை சொன்னேன்னா, அந்த இடத்த எதுக்காக நம்முடைய முதல்வர் வேகமாட்டு அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த இடத்துல ஓசூர், அது பக்கத்தில் அந்த பக்கத்தில் போயிட்டோம்னா என்ன வரும், பெங்களூர் இருக்குது. நம்முடைய தொழில் வளம் பெறணும் அப்படின்னா நான் படிச்சுட்டு வர நம்ம இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும்னா அந்த விமான நிலையம் அந்த இடத்துல வேணும். அந்த இடத்துல இருந்தால் தான் நம்முடைய ஓசூர் தமிழக பெல்ட்டில் அந்த தொழில் வளர்றதுக்கு இருக்காங்க. இல்லைன்னா பெங்களூர்லேருந்து காரில் இங்கே வர முடியாங்க. மிக முக்கியமானது அது. அதனால் வருங்காலத்தில் நம்முடைய சந்ததிகள், நம்முடைய மாணவிகள் படித்து பட்டம் பெற்று வேலை வேணும்னா அதில் தேவை அப்படிங்கிறது தான். இது ஏற்கனவே இருக்கக்கூடிய விமான நிலையம் சிறுசாக இருக்குது. அதனால் அது கண்டிப்பாக தேவை. வசதி இருக்கவங்க டக்குனிட்டு பிளெயினை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பாம்பேக்கு போயிடுவாங்க, எங்கே வேணாலும் போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவையில்லாமலே இருக்கலாம். உங்களுக்கு நான் யாரை சொல்லுன்னு புரிஞ்சுருக்கோம். நீங்கள்லாம் அப்படி நாங்கள்லாம் அப்படி ஃப்ளைட் எடுத்துகிட்டு ஓடிட முடியுமா நம்ம? அதனால் நமக்கு அந்த பரந்தூரில் அந்த விமான நிலையம் வேணும்னு அரசு முடிவு எடுத்திருக்கு. அந்த மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் பண்ணுவோன்னு இருக்காங்க. நன்றி, வணக்கம். அதில் விமான நிலையத்திற்கு எந்த பரந்தூரை விட்டு நாங்கள் வெளியே போகிறோன்னு சொல்லலை, தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் அந்த அங்கே உள்ள மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் அந்த விமான நிலையம் அமையும். உங்களுக்கு இந்த 4 வருஷத்தில் விளையாட்டு போட்டி முன்னால் கிராமத்தில் நடக்கணும்னா அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஹைகோர்ட்டில் போய் தான் வாங்கிட்டு வருவாங்க. பல லட்சம் செலவு பண்ணவங்க தான் கிராமத்தில் விளையாட்டு போட்டி நடத்த முடியும். இன்றைக்கி அப்படியே நடக்கு. இன்றைக்கி யாருனாலும் தான் காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுங்க, விளையாட்டு போட்டி நடத்திட்டு. அதே போல் விளையாட்டு போட்டியை போல் எந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அதுக்கு என்ன செய்யணும், எழுதி கொடுத்து அனுமதி கிடைக்கக்கூடிய இடத்துல தான் பண்ணணும். நீங்கள் இன்னைக்கு நின்று நேரே நாங்கள் நீச்சல் போட்டி நடக்கிற இடத்துல போராட்டம் நடத்தணும்னு அனுமதிப்பாங்களா? ஒவ்வொரு போலீஸ் லிமிட்லையும் எந்த இடத்துல போராட்டம் பண்ணணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி சர்வ கட்சியும் கூப்பிட்டு பண்ணியிருக்காங்க. நீங்கள் பிரச்சனை பண்ணி சொல்லியே இல்லாத இடத்துல போய் நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் அதை விட நீங்கள் இப்போ சொன்ன ஆள் உள் அரங்கத்தில் நான் போய் சந்திக்கைக்கு தான் அனுமதி. உள் அரங்கத்தில் நினைச்ச இடத்துல போய் நின்று நான் எதையும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இதில் யாரையாவது சமூக விரோதிகளை உள்ளே விட்டு ஒரு தகராறு பண்ணி பிரச்சனையை உருவாக்கி சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு ஒரு பில்டப் பண்ணக்காக இப்படியெல்லாம் பேசுவாங்க. அது உங்களுக்கு தெரியாததா தம்பி, சொல்லுங்களா?